ஹலோ விவேஸ், இப்போ நம்ம போகிறது தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக பெரிய பூகம் வந்து வெடிக்க போதும். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கா இல்லை அண்ணாமலைக்கு சிக்கலா, யாருக்கு சிக்கல் அப்படின்னு பெரிய ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குது. 2024 இந்த தேர்தல் வந்து எல்லாமே சொல்றது என்னன்னா, பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருந்தா மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க வந்து வாய்ப்பு தவறு விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் திமுக 4 வருஷமா வெற்றிகரமா வந்து ஆட்சியை வந்து கொண்டு போயிடுச்சு, வெற்றி பெற்று. ஆனா இப்போதைக்கு எதிர்கட்சியா இருந்த ஸ்டாலின் பலமான ஒரு எதிர்கட்சியா இருந்தாரு. அதனாலதான் அவங்க ஆட்சிக்கே வந்ததுன்னு சொல்லலாம். இருந்தாலும் இப்ப வந்து வந்த எடப்பாடி பழனிசாமியும் அதே போல நல்ல ஒரு பலமான எதிர்க்கட்சியை தான் நிறுத்தினாங்க. ஆனா இவர் பலவிதமான சர்க்கிள் வந்து விட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, திமுக வந்து வீட்டு வரி, மின்சார வரி, அதே போல குடிநீர் வரி அப்படின்னு பல விதமான வரியை வந்து பல மடங்கு வந்து ஏற்றி வச்சிருக்கு. இதை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, தன்னுடைய உள்கட்சி பூசலே பெருசா வந்திருக்குது. ஓபிஎஸ் கவனிக்கிறதா இல்ல தினகரனை கவனிக்கிறதா இல்ல அங்க உள்ள மந்திரிகள் வந்து இங்கேயும் ஓடாம எம்எல்ஏ எம்பிலாம் ஓடாம வந்து பிடிச்சிக்கிறதா அப்படின்னு அந்த கட்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கே அவருக்கு வந்து பொழுது வந்து போயிடுது. அதனாலதான் வந்து எதிர்கட்சி வந்து கண்டுக்கவே இல்லை. இதனாலதான் வந்து அதிமுக பெரிய பூகம்பம் வெடிக்குதுன்னு சொல்றாங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா 2019 வந்து பாஜகவோட அதிமுக கூட்டணி சேர்ந்தது. அப்ப வந்து மோடி பலமா இருந்ததால சுத்தமா அதிமுக வந்து தோல்வி வந்து தழுவிச்சு. அதே நேரத்தில் அதுக்கு பிறகு 2021 வந்து 70 இடம் கிட்டத்தட்ட வந்து வெற்றி பெற்றது. பலமான ஒரு எதிர்கட்சியா வந்து இருந்தது. இப்ப வந்து கூட்டணி வைக்கல. இதனால வந்து பெரிய ஒரு இழப்பு வந்து 2 கட்சிக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாமக, தேமுதிக, அதிமுக இந்த கட்சி எல்லாமே சேர்ந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பலமா வந்து இருக்கும், எதிர்ப்பு கொடுக்க முடியும். இதனால வந்து ஒரு 10-15 இடத்த வந்து இவங்க பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா தற்போது நிலைமை தலைகீழா வந்திருக்குது. ஏன்னா எல்லாமே திமுக பக்கமே வந்து போயிருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து அதிமுகவில் பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்குது. முக்கியமா இந்த 2024 தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலா வந்து பார்க்கப்படுது. அதுக்கு முக்கிய காரணம் பாஜக கண்டிப்பா வந்து வெற்றி பெற்றே ஆகணும். அதே போல அதிமுக தன்னுடைய பலத்தை நிரூபிச்சு ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த இடத்த வந்து வேற கட்சி வந்து பிடிக்கிட்டு போயிடும். அதனால இதுவும் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அதே நேரத்தில் திமுக அது தன்னுடைய பலத்தை வந்து நிரூபிச்சாகணும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஆட்சியில் வந்து இருக்குது. மேலும் மேலும் அது தனது வலுவை வந்து நிரூபிச்சாகணும். இப்படி எல்லா கட்சிக்குமே வந்து இந்த எலெக்ஷன் வந்து பெரிய ஒரு தலையெழுத்தே வந்து இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் தான் இந்த தேர்தல். இதுல முக்கியமா அதிமுகவுக்கு 18% 22% ஓட்டு எடுத்தா மட்டும்தான் இப்போ வந்து இதுல நிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இதுல வந்து பெரிய ஒரு திருப்பம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இபிஎஸ் மட்டும் கிடையாது, இது வந்து ஓபிஎஸ்க்கும் சரி இல்ல தினகரனுக்கும் சரி, ஒருவேளை அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய தேனை வந்து அதிமுக வந்து இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அண்ணா சேர்ந்து செயல்படுறதா ஒரு குறிப்பிட்டு வந்து இருக்கலாம். அதே போல பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே அண்ணாமலை வந்து எண்மண் எண் மக்கள் அப்படின்னு பெரிய வந்து யாத்திரை எல்லாம் போனாரு. அதனால தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களை சந்திச்சு நிறைய குரல் வந்து கேட்டாரு. இப்போ வந்து அது எல்லாமே ஓட்டா வந்து மாறிச்சு அப்படின்னா அவருக்கு வந்து லக்கு தான். அதாவது தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து இருக்கும். அதே நேரத்தில் அது எல்லாமே வந்து ஓட்டு இது எல்லாமே சும்மா வெறுமனே வந்து இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பாஜக சுத்தமா வந்து அவுட் ஆகும் தான் சொல்லலாம். இங்க மட்டும் கிடையாது, அங்க வட மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து பாஜக தழுவ போறதா மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இடையில அதாவது இந்த எலெக்ஷன் முன்னாடி வரலையும் வந்து பாஜக நல்ல ஒரு பொசிஷன் தான் வந்து இருந்தது. ஆனா இப்ப அதுக்கு பிறகு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்னன்னா, அவருடைய பேர் வந்து பலமான அடி வந்து விழுந்தது. அதுக்கு மோடியே ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி மோடி வந்து நம்ம வந்து எப்படி இருந்தாலும் பல இடத்துல வந்துருவோம் அப்படின்னு அவர் பலமா வந்து இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல வந்து என்னன்னா, அங்க வடநாட்டுல வந்து கொஞ்சம் வந்து அடி வாங்குற மாதிரி இருந்தது. அதனால அவர் வந்து முஸ்லீம் வந்து மத ரீதியா வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. இது அவருக்கு எதிர்ப்பாவே மாறிச்சு. நார்மலாவே பேசியிருந்தாரு. நார்மலா பேசினா பரவாயில்ல, புதுசா வந்து ஏதாவது வந்து திங்க் பண்றேன் அப்படின்னு பெருசா பேசி அவர் ரொம்ப மாட்டிக்கிட்டாரு. இப்ப அது மட்டும் கிடையாது, கர்நாடகாவில் பாஜக கூட்டணி கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் பாலியல் சிக்கல்ல வந்து மாட்டிருக்கு. இந்த சிக்கல் தான் அந்த பாஜகவில் மிகப்பெரிய ஒரு அடியா பார்க்கப்படுது. இதை வச்சே வந்து காங்கிரஸ் நல்லா செஞ்சுட்டாங்க. அதனால பாஜகவுக்கு மிகப்பெரிய அடி வந்து அமைஞ்சிருக்கு. இதனால தான் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, மோடி என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய கொள்கையை ஏற்கனவே வந்து இப்ப காங்கிரஸ் என்ன சொல்லிட்டு இருக்கு, ஒவ்வொரு முறையும் வந்து அம்பானி வந்து பல லட்சம் கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி பண்றாங்க, அவங்க வந்து கார்பரேட் கம்பெனில நல்லா கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திருப்பி அதே வந்து ரிப்பீட்டா வந்து மோடி என்ன செஞ்சிட்டாருன்னா, நீதான் வந்து அம்பானி அதானி வந்து இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப எதுவுமே வாய் திறக்கலையே, அதனால அவங்கள்ட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்கி நீ பேசாம வந்து இருக்கிற அப்படின்ற மாதிரி மோடி வந்து சொன்னாரு. ராகுல் என்ன சொல்றாருன்னா, நாங்க வாங்கினத்தை வந்து நீங்க வந்து பாத்தியா அப்படின்ற மாதிரி இவரும் வந்து பேசியிருக்காரு. இப்படி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பாஜக வந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, தான்பிரிட்டோடா அப்படின்றவர், இவர் முக்கியமான ஒரு பாஜக அதிகாரி. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியாவில் வந்து மத ரீதியா பலவிதமான பேச்சுக்களை பேசியிருக்காரு. அதுல முக்கியமா மேற்கு எல்லாமே அரபி மாதிரியும்,
கிழக்கு எல்லாமே வந்து சைனா மாதிரியும், வடக்கு எல்லாமே வந்து இங்கிலாந்து நாட்டுக்காரங்க மாதிரியும், தெற்க வந்து ஆப்பிரிக்கா நாட்டவர் மாதிரி வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தெற்குன்னா நம்ம தென்னிந்தியா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இது எல்லாமே வந்து இவங்க எல்லாமே ஆப்பிரிக்கா மாதிரி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னதால இவங்க எல்லாமே பொங்கி எழுந்துட்டாங்க. இதுவும் வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது வடக்கு எல்லாமே நாங்கள் சைனா மாதிரி இருக்கமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து இதுவும் பாஜக சரிவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக வந்து பார்க்கப்படுது. ஏற்கனவே வந்து பலமாக தான் இருந்தது. இப்போ என்னன்னா இந்த பிரச்சனை எல்லாமே வந்து சுற்றி வர இப்போ வந்து அது வெறும் 120 இடம் வரதே பெரிய விஷயமா வந்திருக்குதான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அடியை வந்து பாஜக சந்திச்சிருக்கு. பாஜக மத்தியிலையும் வந்து தடுமாறிட்டு இருக்கு, மாநிலத்திலையும் தடுமாறிட்டு இருக்கு. அதாவது மாநிலத்தில் எப்படியாவது அதிமுக இடத்தை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு பாஜக தீர்மானம் போட்டுருக்கு. அதுக்கு வந்து அண்ணாமலைன்ற ஒருத்தர் வந்து பிடிச்சி அவருக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து கொடுத்து இவர் வந்து நாடாக வந்து சுத்த விட்டு தமிழ்நாட்டில் வந்து கால் தரம் பதிச்சிடணும் அப்படின்னு பயங்கரமாக வந்து போராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து மோடி வந்து நடையா நடந்தார் நம்ம தமிழ்நாட்டுக்கு. இதுவரை வரவே வராதவர் இப்போ வந்து இத்தனை முறை வராரு அப்படின்னா எப்படியா இருந்தாலும் தென் தமிழகத்தில் வந்து இப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து பயங்கரமாக செயல்பட்டார். அதுவும் நடக்க போகிறதில்ல, இதுவும் நடக்க போகிறதில்ல. மொத்தத்தில் இந்த எலெக்ஷனால என்ன நடக்க போகுது அப்படின்னா திமுக அதனுடைய எதிர்கட்சி பலத்தை நிரூபிச்சிச்சு. அதே போல அதிமுகன்றது அது குறைஞ்சபட்ச ஓட்டு வங்கி வந்து எடுத்தாகணும். அப்படி ஓட்டு வங்கி எடுத்தா மட்டும் தான் அதை வந்து வின் பண்ண முடியும். அதே போல மற்ற 2 பேர் அதிமுக 2 பேர் வந்துருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்கள பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்களே வந்து வெற்றி பெறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்றாங்க. அப்படி வெற்றி பெற்றா அது வந்து வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த 2 விஷயம் தவிர இப்ப இன்னொருத்தர் வந்து இருக்காரு, அதான் நாம் தமிழர். அவரு எவ்வளவு ஓட்டு வந்து வாங்குறாரு, அதிமுக ஓட்டை பிரிச்சிருக்காரா இல்லையா அப்படின்ற பெரிய ஒரு புதிரே வந்து இதுல வந்து இருக்கு. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.